மகான் துளசிதாசர் 66ஆம் பகுதி. அர்த்த புஷ்டியுள்ள ஒரு மென்மையான புன்னகை தாசரின் இதழ்களை தற்சமயம் அலங்கரித்தது. பிரியமானவர்களே, எதற்காக துயரப்படுகிறீர்கள்? நைந்து போன இந்த உடலிற்கு தற்சமயம் ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது. இத்தனை தினங்களாய் எனக்காகவே உழைத்த இவ்வுடலின் தேவையை நானும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆனால் ஒன்று, சதா ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருக்கின்ற என் ஆன்மாவிற்கு அழிவு என்பதே இல்லையே. நீங்கள் என் ஆன்மாவின் இருப்பை உணர ஆசைப்படும் போதெல்லாம் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய ஜெய ராமா என்று ஆத்மார்த்தமாக கூறுங்கள். அப்பொழுது நானும் உங்களோடு இணைந்து ராமநாமம் ஜபிக்க ஓடோடி வந்து விடுவேன். இப்பொழுது இந்த உடலை உதிர்த்துவிட்டு என்னை ஆசையோடு அழைத்து கொண்டிருக்கின்ற என் ராமனின் இருப்பிடம் நோக்கி என்னை செல்ல விடுங்கள். சமாதானப்படுத்திய தாசரை நோக்கி விழிநீர் பெருக அனைவரும் வணங்கி நின்றனர். தன்னை பகவான் ஸ்ரீ ராமபிரானோடு இணைத்து கொள்கிற சரியான பொழுதிற்காக 111 பிராயங்களை தாண்டி இருந்த அந்த கான குயில் சில தினங்கள் காத்திருந்தது. அது 1623ஆம் வருடம். அன்றைய தினம் ஸ்ராவண மாத சுக்லபக்ஷ திருதியை திதி. அந்தி சாயும் நேரம். கங்கையின் அசி காட் எனும் படித்துறை பகுதி. சூரியனின் கிரணங்கள் பட்டு கங்கை நீர் பலவித வர்ணங்கள் மாறி இறைத்து கொண்டிருந்தது. அதன் கரையில் விழிகளை மூடி அமர்ந்திருந்த தாசரின் நெஞ்சக்கூடு உள்ளுக்குள்ளே அவர் மனமுருகி பாடிக்கொண்டிருந்த ராமநாமத்திற்கு ஏற்றாற்போல் ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது. தாசரின் எதிரில் அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் தமது கரங்களை கூப்பிய நிலையில் பெருகி வழிகின்ற விழிகளின் ஊடே அவரையே கண்டு கொண்டிருந்தார்கள். திடீரென தாசரின் தலைக்கு மேலிருந்த வான்வெளி வர்ணனைக்கு அப்பாற்பட்டதான ஒரு தெய்வீக ஒளியை உமிழ்ந்தது. எங்கிருந்தோ வந்த தேவகானம் காற்றில் கலந்தது. இதுவரையிலும் அனுபவித்தறியாத ஒரு பேரமைதி அந்த பிரதேசத்தை நிறைத்தது. சட்டென்று விழிகளை திறந்தார் தாசர். தம் எதிரில் ஒளி பிழம்பே உருவாக ராமலக்ஷ்மணர்கள் நிற்பதை தாசர் கண்டார். கனிவும் கருணையும் இரு விழிகளாக கொண்ட பகவான் ஸ்ரீ ராமபிரான் தற்சமயம் தாசரிடம் மென்மையாக உரைத்தார். என் பிரிய பக்தனே, காடு மேடெல்லாம் சென்று இதுநாள் வரை என் நாமத்தை நீ நிரம்ப பாடிவிட்டாய். போதும், இனி என் நாமம் இடையராது ஒலிக்கின்ற என் இருப்பிடத்திற்கு நீ வந்து விடுவாய். இந்த சம்சார சாகரத்தின் ஒரு சிறு திவலையும் இனி உன்மீது பட வேண்டாம். தான் எதிர்பார்த்ததையே தருவதாக கூறிய பகவான் ஸ்ரீ ராமபிரானின் பேச்சால் தாசரின் வெளிகள் வெளிநீரை பொழிந்தன. இருகரம் குவித்து தன் ஹிருதயத்தில் உறைந்திருக்கின்ற தெய்வத்திற்கு தாசர் பதிலளித்தார். என் அருந்தெய்வமே, இப்பேற்றை காட்டிலும் நான் வேண்டுவது வேறொன்றுமில்லை. உன் திருவடி துகளான எனக்கு உனக்கு கைங்கரியம் செய்வதை காட்டிலும் வேறு சிறந்த பரிசு எதுவுமில்லை. இதோ இப்பொழுதே உன்னோடு புறப்படுகிறேன். சிரம் தாழ்த்தி பகவான் ஸ்ரீராமரை வணங்கிய தாசர் திரு அதரமானது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் என்று தீனமான குரலில் முணுமுணுத்தது. அதே நேரம் ஒரு சிறு விளக்கின் ஒளியானது விண்ணில் ஒளிர்கின்ற கதிரவனின் ஒளியினுள்ளே ஒடுங்குவது போல் தாசரின் ஆன்மா அவரின் ஹிருதய தெய்வமான பகவான் ஸ்ரீராமனுக்குள் பெரும் விளைவோடு ஒடுங்கியது. அவ்வேளை எங்கும் ஒரு சுகந்தமான நறுமணம் வீசியது. மண்ணிலிருந்து விண்ணுக்கு ஒரு பாலம் அமைத்தது போன்றதான ஒரு ஒளி வடிவம் ஒரே ஒரு கணம் தோன்றி மறைந்தது. சுற்றிலும் அமர்ந்திருந்தவர்கள் இப்பொழுது தாசர் என்கிற அந்த மகான் இனி தம்மிடையே இல்லை என்பதை உணர்ந்தவர்களாய் கதறி அழுதனர். என்னதான் தாசர் அவர்களை சமாதானப்படுத்தி சென்றிருந்தாலும் அவர்களை பொறுத்த மட்டில் தாசரின் பிரிவென்பது அவர்களுக்கு தாங்கொணாத துயரத்தை தந்தது. பிறகு தம்மை ஒருவாறு சுதாரித்து கொண்டவர்கள் தன் மனம் சமாதானம் அடையும் வரையிலும் ராமநாமத்தை ஜபித்தனர். ராமநாமத்தை ஜபிக்கின்ற அந்த பக்த கோடிகளின் செயல்பாடு கண்டு
மனம் சந்தோஷமடைந்த தாசர் அவர்களை ஆசீர்வதித்தபடியே விண்ணுலகு ஏகினார். இன்றும் கூட கங்கையின் அசிகாட் என்னும் படித்துறை செல்பவர்கள் அவ்விடத்தில் அமர்ந்து அமைதியாகவும் ஆத்மார்த்தமாகவும் ராமநாமத்தை ஜபம் செய்யும் பொழுது தமது இருப்பை தாசர் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு உணர்த்துவதாக கூறி மெய்சிலிர்க்கின்றனர். ஆம், அது நிச்சயம் உண்மையாக இருக்கக்கூடும். மாசற்ற ஹிருதயத்தின் ஆழத்திலிருந்து எழும்புகின்ற குரலானது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் கேளாது போகலாம், மகான்களுக்கு கேளாமல் இருக்குமோ? அதிலும் ராமநாம ஜபம் தாசரின் செவிகளில் வீழாதிருக்குமோ? ராமநாமத்தை தமது ஜீவனின் ஆதாரமாக கொண்டிருந்த அந்த மகான் துளசிதாசர் நம் மனங்களிலும் ராமநாமத்தை ஒளிரச் செய்யட்டும். ஜெய் ஸ்ரீ சீதாராமா, ஜெய் ஸ்ரீ ராமா, ஜெய் ஸ்ரீ சீதாராமா, ஜெய் ஸ்ரீ ஜானகி ராமா, ஜெய் சந்த் ஸ்ரீ துளசிதாஸ் மகாராஜ். மகான் துளசிதாசர் என்றழைக்கப்படும் தாசர் பிரபாவம் முழுமையடைந்து இனிதே நிறைவடைந்தது.